திருவிழாவின் பொழுது திடீரென்று கோபம் கொண்ட யானை சுற்றியிருந்த பக்தர்களுக்கு ஏற்பட்ட நிலை இருவர் பரிதாபம். வளமை போன்று சாதாரணமாக மக்களிடம் வந்த ஜனாதிபதி அனுர ஜனாதிபதியானதில் இருந்து சற்று மாறாத எளிமை ஊழல்வாதிகளுக்கு அடுத்த பேரிடி செய்தியை கூறி மக்களிடம் கரகோஷம் பெற்ற சம்பவம் பதிவு. முற்றுகையிடப்பட்ட போலி இலக்கத்தகடு தயாரிக்கும் நிலையம் சிக்கிய சந்தேக நபர் நாடெங்கும் விற்கப்பட்டதாக பகிர்வாக்கு மூலம். இலங்கைக்கு பேரிடி செய்தி பாரிய நிலநடுக்கத்துக்கு முன்னெச்சரிக்கை மியன்மாரை அடுத்து இலக்காக போகும் அடுத்த நாடு. இலங்கை வரலாற்றில் மைல்கல் 1 கோடி சப்ஸ்கிரைப் பெற்ற முதல் யூடியூபர் சமூக வலைதளங்களில் வைரலாகும் நபர். நாட்டில் புதிதாக களமிறங்கும் சிறப்பு அதிரடிப்படை ஜனாதிபதியின் நேரடி வழிகாட்டலில் புதிய அதிரடி திட்டம். ஒரே சிறைச்சாலையில் சாமரவும் வியாழேந்திரனும் அனுர அரசு கொடுத்த பெரிய சர்ப்ரைஸ். வடக்கு தமிழ் எம்பிக்கள் சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடுவது இல்லை சாடும் அரியநேத்திரர் ஏன் தெரியுமா? அடுத்த முன்னாள் அமைச்சருக்கு ஆப்பு வைத்த அனுர அரசு டிரானுக்கு சிஐடி அழைப்பு. 11 இளைஞர்கள் கடத்தல் கருணாகொட விசாரணைகளில் இருந்து நீதிபதிகள் 2 விலகல் கொழும்பில் திரைமறைவில் நடக்கும் சம்பவம். அமைச்சர்களின் சொகுசு வீடுகள் பக்கம் திரும்பும் அரசாங்கத்தின் கவனம் நடுநடுங்கும் தரப்புகள். வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரும் நாட்டு மக்களுக்கு கட்டாய எச்சரிக்கை. மியன்மாரில் மீண்டும் நிலநடுக்கம் அடுத்த பரபரப்பு தகவல். மியன்மார் தாய்லாந்து நிலநடுக்க உயிரிழப்பு 10,000 கடக்கும் என பகிர் தகவல். நிற்கதியான நகரம் கேகாலை அரந்தர ஸ்ரீ டெக்சன் முந்த ஆலய வருடாந்த பெருகிற திருவிழாவின் போது யானை திடீரென்று குழப்பத்தை ஏற்படுத்தியதில் யானைப்பாகன் உட்பட 2 காயத்துக்குள்ளாகினர். மேற்படி ஆலயத்தில் திருவிழாவுக்கென்று கொண்டுவரப்பட்ட யானைகள் திடீரென்று அமைதி இழந்து தாக்குதல் மேற்கொள்ள எத்தனித்தன. இந்த வேளை அதை பாகனால் கட்டுப்படுத்த இயலாமல் போகவே வந்திருந்த பக்தர்கள் சிதறியோடி இருந்தனர். இறுதியில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட யானைகள் அமைதியாகின. எனினும் 2 காயங்கள் ஏற்பட்டிருந்தமே குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் மே மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான சர்ச்சைக்குரிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் வழக்கை விசாரித்த பின்னர் குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பெலியத்தையில் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் 1வது பேரணியில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில் இதுவரை 3 முன்னாள் அமைச்சர்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அரசாங்கத்துக்கு எதிராக இப்போது அதிகம் கூச்சலிடுபவர்கள் தான் அதிகம் பயப்படுகிறார்கள். நாட்டை திவாலாக்கியவர்கள் மீண்டும் அரசாங்கத்தை அமைக்க வருகிறார்கள். யார் வேண்டுமானாலும் கனவு காணலாம். அவை வெறும் கனவுகள் தான். அவை ஒரு பொழுதும் நிஜமாகாது. 3 முதல் 4 ஆண்டுகளில் பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார கட்டணங்களை கொண்ட நாடாக இலங்கை மாறும் என்று ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். இதனால் குறித்த பகுதியில் மக்களின் கரகோஷம் அவ்விடத்தை நிறைந்திருந்தவை குறிப்பிடத்தக்கது. சீதவ போலீஸ் பிரிவின் நீர்கொழும்பு வீதியில் உள்ள சீதவ பகுதியில் போலி இலக்கத்தகடு தயாரிக்கும் நிலையத்தை முற்றுகையிட்டதில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இன்று காலை இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சியம்பலாகவத்த சீதவ பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து 3 போலி இலக்கத்தகடுகள் மோட்டார் போக்குவரத்து துறையின் இலக்கத்துடன் கூடிய ஸ்டிக்கர் தாள் மற்றும் இலக்கத்தகடுகளை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு ஸ்டிக்கர் தாள் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மியன்மாரை போல இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்படலாம் என்றும் அதற்கேற்ற வகையில் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். இலங்கையில் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகளின் பதிவு அண்மித்த காலப்பகுதியில் அதிகரித்து வருகிறது. இலங்கையின் கீழாகவும் இலங்கைக்கு அண்மித்ததாகவும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகள் பதிவாகி வருகின்றன. எனினும் இதுவரை இவை சேதங்களை ஏற்படுத்தவில்லை. ஆனால் என்று ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வு இடம்பெறலாம். அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். ஜப்பான் போன்ற நாடுகளில் இதற்குரிய செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வெற்றியும் பெற்றுள்ளன. ஆக குறைந்தது புவிநடுக்கத்துக்குரிய விழிப்புணர்வு செயல் திட்டங்களை இலங்கையின் அனைத்து மக்கள் மத்தியிலும் முன்னெடுக்க வேண்டியுள்ளது. இல்லையில் 2004ஆம் ஆண்டின் சுனாமி அனர்த்தத்தில் ஆயிரக்கணக்கானோர் இறந்ததைப் போல ஒரு புவிநடுக்க அனர்த்தத்தால் இலங்கையில் ஆயிரக்கணக்கானோரின் இறப்பை நாம் தவிர்க்க முடியாது என்பது உண்மை என அவர் தெரிவித்தார். பிரபல யூடியூப் சேனலான வைல்ட் குக் புக் ஐ உருவாக்கிய சரித் என் சில்வா யூடியூப் தளத்தில் 10 மில்லியன் சப்ஸ்கிரைபை கடந்து முதல் இலங்கையராக மாறியுள்ளார். 2020இல் தன்னுடைய சேனலை தொடங்கியதில் இருந்து சரித் 600க்கும் மேற்பட்ட வீடியோக்களை பதிவேற்றம் செய்தார். 4 பில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களையும் பெற்றுள்ளார். அவரின் தனித்துவமான வெளிப்புற சமையல் பாணி மற்றும் உண்மையான இலங்கை சமையல் குறிப்புகள் உலகளாவிய பார்வையாளர்களை ஈர்த்துள்ளன. இந்த மைல்கல் இலங்கையின் யூடியூப் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது.
நாட்டில் சட்டவிரோதமான நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்கும் பாதுகாப்பை மென்மேலும் உயர்த்துவதற்கும் உறுதி செய்வதற்கும் 500 சிறப்பு அதிரடிப்படையினர் களமிறங்கப் போவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். தெற்கில் சமீபத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்த 4 போலீஸ் குழுக்களை நியமித்தோம். மேலும் அவ்வாறான விடயங்களை தவிர்க்கவே புதிய சிறப்பு அதிரடிப்படையினர் களமிறங்கப் போகிறார்கள். புதிய சிறப்பு படையினர் தங்களின் பயிற்சிகளை விரைவில் முடித்துவிட்டு தங்களின் பணிகளுக்கு திரும்புவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரனும் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையின் எம்பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு வெளியிலிருந்து உணவு கொண்டுவர அனுமதிக்குமாறு எழுத்துப்பூர்வ கோரிக்கையை விடுத்தார். அதேவேளை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு வழக்கமாக வழங்கப்படும் வசதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் உள்ள வடக்கு தமிழ் எம்பிக்கள் சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடுவதில்லை. அதனாலேயே ஆணையரவு உப்பளம் பெயர் மாற்றப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் தெரிவித்தார். நேற்று ஆணையரவு உப்பளத்தில் உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சோறு உண்ணும் போது உப்பு போட்டு உண்ணாத வடமாகாண தேசிய மக்கள் சக்தி தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது சமர்ப்பணம். மீளமைக்கப்பட்ட ஆணையரவு உப்பளத்தில் உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தமிழதாயகமான ஆணையரவு உப்பளம் இன்று நேற்றல்ல, பல்நெடுங்காலமாய் ஆணைய உப்பு என்ற வரலாற்றை கொண்டது. தமிழீழ விடுதலை புலிகள் காலத்திலும் இந்த உப்பளம் பொருண்மைய மேம்பாட்டு பிரிவால் இதே பெயரில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டது. ஆனால் இன்று ரஜலுணு உப்பு என்கின்ற சிங்கள பெயரோடு சந்தைக்கு வருகிறது. கைத்தொழில் அமைச்சர் சுனில் கெந்துனெத்தி உப்பு உற்பத்தியை ஆரம்பித்து வைத்தார். அன்றைய ஆணையரவு உப்பு தான் இன்று ரஜலுணு என்று பெயர் மாற்றம் பெற்றது. காரணம் தேசிய மக்கள் சக்தி அரசில் உள்ள வடக்கு தமிழ் எம்பிக்கள் சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடுவதில்லை. அதனால் இந்த பெயர் மாற்றப்பட்டுள்ளது. யாரோ பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைப்பதனால் அதை தமிழில் கூட வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் இரான் அலஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு அழைக்கப்பட்டார். மாத்தறை வெலிகமவில் உள்ள ஒரு கொட்டலுக்கு அருகில் 2023 ஆண்டு நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பொழுது கொழும்பு குற்றப்பிரிவைச் சேர்ந்த ஒரு போலீஸ் சார்ஜின் இறந்தமை தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக அவர் அழைக்கப்பட்டார். வசந்த கருணாகொடவின் மனு விசாரணையிலிருந்து விலகுவதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 2 அறிவித்துள்ளனர். 2008 ஆண்டு கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போனமை தொடர்பாக கடற்படை தளபதி அட்மிரல் ஆப்தி ஃப்ரீட் வசந்த கருணாகொடவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளை திரும்பப் பெறுவதற்கு சட்டமாதிபர் எடுத்த முடிவுக்கு எதிராக காணாமல் போன இளைஞர்களின் உறவினர்கள் இந்த மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தனர். இந்த மனு நேற்று திலீப் நவாஸ், ஜனகிரி சில்வா மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய 3 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த மனு விசாரணையிலிருந்து விலகுவதாக நீதிபதிகள் திலீப் நவாஸ் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் தெரிவித்திருந்தனர். அதன்படி உண்மைகளை உறுதி செய்வதற்காக இந்த மனு செப்டம்பர் 15ஆம் தேதி வேறு நீதிபதிகள் அமர்வு முன்பு விசாரணைக்கு வரவுள்ளது. நாட்டில் உள்ள குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அமைச்சர்களின் சொகுசு வீடுகளை தூதரங்களுக்கு வழங்குவதில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை ஆராய்ந்த குழு அமைச்சர்களின் குடியிருப்புகளை பொருளாதார ரீதியாக உற்பத்தி செய்யும் திட்டத்துக்கு பயன்படுத்துமாறு ஜனாதிபதிக்கு பரிந்துரைத்துள்ளது. அந்த குழுவின் அறிக்கை சமீபத்தில் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 30க்கும் மேற்பட்ட வெவ்வேறு நிறுவனங்கள் அமைச்சர்களின் சொகுசு வீடுகளை வாடகைக்கு விடுமாறு பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளன. இவற்றில் தூதரகங்கள், பல்வேறு அமைச்சுக்கள், நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் அடங்கும் என அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவித்தன. நாட்டின் பல பகுதிகளில் நாளைய தினம் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்துக்கு உயர்வடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் கொழும்பு, கம்பகா, மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் கடுமையான வெப்பநிலை நிலவக்கூடும். இதேவேளை மேல் சப்ரபோம, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் நாளை பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தென் மாகாணம் மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தின் சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மியான்மரில் மீண்டும் நிலநடுக்கம் ஒன்று நேற்று பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. மியான்மர் தலைநகர் நேபிட அருகே மதியம் 2:30 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நில அதிர்வானது ரிக்டர் அளவுகோலில் 5.1 பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மியான்மர், தாய்லாந்து ஆகிய நாடுகளில் அடுத்தடுத்து பயங்கரமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. நேற்று முன்தினம் மாத்திரம் 7 முறை மியான்மரில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மர், தாய்லாந்து நிலநடுக்கத்தில் உயிரிழப்போர் எண்ணிக்கை 10,000 கடக்கும் என
அமெரிக்க ஆய்வு மையம் கூறிய தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மியான்மர் தாய்லாந்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நில அதிர்வால் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1000 கடந்துள்ள நிலையில் இது கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியுள்ளதால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. மியான்மர் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் அடுத்தடுத்து பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.7 மற்றும் 6.4 பதிவான நிலையில் நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் இடிந்து விழும் பெரும் சேதம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தில் மியான்மரில் சுமார் 1000க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். மேலும் இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கப்படக்கூடும் என அஞ்சப்படுகிறது. மீட்பு பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டும் வருகின்றன. இந்நிலையில் மியான்மர் தாய்லாந்து நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10,000 கடக்கும் என நிலநடுக்கத்துக்கான அமெரிக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேவேளை நேற்று மட்டும் 3 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் மூழ்கியுள்ளனர். தற்போது மதியம் 2:50 மணியளவில் நேற்று ரிக்டர் அளவில் 4.7 நிலநடுக்கம் பதிவானதாக நில அதிர்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.